ஹாய், நான் பிரியா. அயோடிக்ஸ் டெக்னாலஜி ஸ்மார்ட் ஸ்விட்ச் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியாவில். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஹோமோட ஆப் செட்டப் பற்றியும் அதில் நம்மளோட அயோடிக் ஸ்மார்ட் ஹோம் ஸ்கில்லை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அயோடிக்ஸ் டிவைசஸ் லைட்டோ ஃபேனோ இல்லை கீசரோ எதுவாக இருந்தாலும் ஒரு சிம்பிள் வாய்ஸ் கமாண்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அயோடிக்ஸ் டிவைஸை நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அயோடிக்ஸ் ஆப்பில் ஆட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. டிப்: அயோடிக்ஸ் ஆப்பில் உங்களோட ஸ்விட்சஸை நீங்கள் கிளியராக ரீநேம் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளியராக ரீநேம் பண்ணியிருந்தா தான் கூகுள் ஹோம் ஆப்லேருந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு இன்ஸ்டலேஷன்லையோ இல்லை ஆப் செட்டப்லையோ உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். www.iotics.io இங்கே வெப்சைட்டில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் கூகுள் ஹோம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலை செட் பண்ணலாம். உங்களோட ஃபோனில் ஆப் ஸ்டோர் இல்லை ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஹோம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ஹோம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுள் ஹோம் ஆப் இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் கூகுள் ஹோம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் அலோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களோட அக்கௌண்ட் எல்லாமே லிஸ்ட் ஆகும். உங்களோட அக்கௌண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. தென் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் லொக்கேஷன் ஆக்சஸ்க்கு பாப்அப் கேட்டுச்சுன்னா அதில் வைல் யூசிங் த ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களால் கூகுள் ஹோமோட ஹோம் ஸ்க்ரீனை பார்க்க முடியும். இப்போ நம்ம கூகுள் ஹோம் அக்கௌண்ட்டில் எப்படி அயோடிக் ஸ்மார்ட் ஹோம் ஸ்கில்ல லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்ஸ் கூகுள் ஹோம் ஆப் ஓப்பன் பண்ணோன்னையும் டாப் ரைட் கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அதில் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் லிங்க் ஆப்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹோம் கண்ட்ரோல் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த சர்ச் பாரில் அயோடிக்ஸ் ஹோம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். தென் அயோடிக்ஸ் ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு ரீடைரக்ட் ஆகும். தென் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கீழே அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அக்ரி அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் அயோடிக்ஸ் ஆப்பில் யூஸ் பண்ண சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. நோட்: இப்போ நீங்கள் அயோடிக்ஸ் ஆப்பில் யூஸ் பண்ண சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணி லாகின் பண்ணணும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா அயோடிக்ஸ் ஆப்க்கு போயிட்டு அங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு தென் கூகுள் ஹோம் அக்கௌண்ட்க்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ உங்களோட எல்லா அயோடிக் ஸ்விட்சஸும் கூகுள் ஹோம் அக்கௌண்ட்டில் சிங்க் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் சிங்க் ஆகி முடிச்சிருச்சுன்னா உங்களால் எல்லா ஸ்விட்சஸையும் கூகுள் ஹோம் அக்கௌண்ட்டில் பார்க்க முடியும். ஒன்ஸ் அயோடிக்ஸ் டிவைசஸ்லாம் ஃபெச் ஆன பிறகு எல்லா ஸ்விட்சஸையும் நீங்கள் ஒரு ரூமுக்கு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்விட்சையும் இண்டிவிஜுவல் ரூமுக்கு அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வாய்ஸ் கமாண்ட்ஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே லிஸ்ட்டாக இருக்க எல்லா ஸ்விட்சில் உங்களுக்கு எந்தெந்த ஸ்விட்ச்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஸ்விட்சஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு அ ரூம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் அவைலபிள் ரூம் நேம்ஸ் இருக்கும். அங்கே இருக்க ரூம் நேம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸாக நேம் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அங்கே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற நேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை எல்லா ஸ்விட்சஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லா ஸ்விட்சஸையும் நீங்கள் ரூம்க்கு அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தென் கூகுள் ஹோம் ஆப்பில் நீங்கள் ஹோம் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகிடலாம். உங்களோட கூகுள் ஹோம் ஆப்பில் இப்போ நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க எல்லா அயோடிக்ஸ் டிவைஸையும் பார்க்க முடியும். வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் டாப் ரைட்டில் ஆல் டிவைசஸ் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட எல்லா ஸ்விட்சஸும் லிஸ்ட் ஆகும். ஒரு ஸ்விட்சும் நீங்கள் என்ன ரூம் நேமில் அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரூம் நேமும் லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்க 3S1F ஸ்விட்சை நான் பெட்ரூம் லைட்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள்
ஹே கூகுள், டர்ன் ஆன் த நைட் லேம்ப். இப்போ ஃபர்ஸ்ட் சுவிட்சை நான் நைட் லேம்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நைட் லேம்ப் இப்போ டர்ன் ஆன் ஆயிடுச்சு. ஹே கூகுள், டர்ன் ஆன் த ஃபேன். இப்போ ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. ஹே கூகுள், செட் த ஃபேன் ஸ்பீட் டு லோ. Alright, setting the fan speed to low. இப்போ ஃபேனோட ஸ்பீடை நம்ம லோவில் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹையில் வேணாலும் இல்லை லோவில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா லைட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, ஹே கூகுள், டர்ன் ஆஃப் த பெட்ரூம் லைட்ஸ். இப்போ நம்ம பெட்ரூம் லைட்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா லைட்ஸும் டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆட்டோமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்டிபிள் ஆக்ஷன்ஸை ஒரு சிங்கிள் வாய்ஸ் கமாண்ட்லேயே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆட்டோமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹே கூகுள், குட் மார்னிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃபேனோ இல்லை ஏசியோ டர்ன் ஆஃப் ஆகணும், கர்டன்ஸ் ஓப்பன் ஆகணும், உங்கள் பெட்ரூம் லைட்ஸ் ஆன் ஆகணும். இந்த எல்லா ஆக்ஷன்ஸையும் எப்படி சிங்கிள் வாய்ஸ் கமாண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆட்டோமேஷன். கூகுள் ஹோம் ஆப்பில் ஹோம் ஸ்க்ரீனில் டாப் ரைட் கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அதில் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷனுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆட் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆட்டோமேஷனோட நேமை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங். தென் சேவ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ஆட்டோமேஷன் நேமை சேவ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க 3 ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு ரைட் எண்டில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஷோ ஆகிற பாப்அப்பில் ஹே கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரிகர் ஃப்ரேஸை என்டர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், குட் மார்னிங். தென் டன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஸ்டார்டர் சூஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப், ஆட் கண்டிஷன்ஸ். இது ஆப்ஷனல். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெக்யர்மெண்ட்ஸ், டைம் இல்லை டே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப், ஆட் ஆக்ஷன்ஸ். இங்கே உங்களோட ஆக்ஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ரைட் சைடில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸில் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லா டிவைஸும் லிஸ்ட் ஆகும். எந்த டிவைஸ் உங்களுக்கு இப்போ ஆட்டோமேஷனுக்கு ஆட் பண்ணுமோ அந்த டிவைஸை ஒன்று ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நைட் லேம்பை சூஸ் பண்ணுறேன். நைட் லேம்பை டர்ன் ஆஃப்க்கு நான் சூஸ் பண்ணிவிட்டு டன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லெஃப்ட் லைட்டை நான் டர்ன் ஆன்க்கு சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஏசியும் டர்ன் ஆஃப்க்கு செட் பண்ணுறேன். இப்போது எனக்கு வேணுங்கிற லிஸ்ட் ஆஃப் சுவிட்சஸை நான் சூஸ் பண்ணிட்டேன். தென் டாப் ரைட்டில் சேவ் பட்டன் இருக்கும். சேவ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்டோமேஷனை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட்டோமேஷன் சேவ் ஆன பிறகு எப்படி வாய்ஸ் கமாண்டில் ஆட்டோமேஷனை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹே கூகுள், குட் மார்னிங். இப்போ நைட் லேம்பும் ஏசியும் டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. லெஃப்ட் லைட் டர்ன் ஆன் ஆயிடுச்சு. எப்படி நம்ம ஆட்டோமேஷன் செட் பண்ணமோ அதே மாதிரி லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. அயோட்டிக்ஸ் ஆப்பில் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டிவைஸோ இல்லை சுவிட்சஸை நீங்கள் ரீநேம் பண்ணால் வரி பண்ண வேண்டாம். கூகுள் ஹோம் ஆப்பில் உங்களால் ஈஸியாக ரிஃப்ரெஷ் பண்ணி சிங்க் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹே கூகுள், சிங்க் யுவர் டிவைசஸ் அப்படிங்கிற வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கூகுள் ஹோம் ஆப்பில் உங்களோட ஹோம் பேஜை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. கூகுள் ஹோம் சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட அப்டேட்டட் டிவைஸை ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ணிடும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கூகுள் ஹோம் ஆப்பை அயோட்டிக் ஸ்மார்ட் ஹோம் ஸ்கில்லோட லிங்க் பண்ணிட்டோம். இப்போ உங்களோட டிவைசஸை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் சிங்கிள் வாய்ஸ் கமாண்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.